ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். செல்வா டெக் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். யூடியூப்ல ஒரு சூப்பரான அப்டேட் வந்திருக்கு. என்ன அப்டேட் அப்படின்னு பார்க்கலாம். அப்டேட் வந்து டவுன்லோட் ஆப்ஷனில் தான் அந்த அப்டேட் வந்திருக்கு. ஸோ இப்போ சாதாரணமாக வந்து ஒரு வீடியோ, இப்போ இந்த வீடியோ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க, இதுக்கு கீழே டவுன்லோட் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். நீங்கள் சாதாரணமாக அந்த ஒரு வீடியோவை டவுன்லோட் பண்ணிக்கலாம். இந்த டவுன்லோட் பண்ணுறது மூலியமாக ஒருத்தவங்களுக்கு, அதாவது பார்க்குற வியூவர்ஸுக்கு என்ன பெனிஃபிட் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவங்க நெட்டே இல்லாமல் டேட்டாவே யூஸ் பண்ணாமல் அவங்க அப்புறமா ஆஃப்லைனில் பார்த்துக்கலாம் இந்த வீடியோவை. ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா வந்து நமக்கு என்ன பெனிஃபிட்னா, ஒருத்தவங்க டவுன்லோட் பண்ணாங்கன்னா நம்ம வீடியோ இன்னும் ஒரு 10 பேருக்கு சஜெக்ஷனில் போகும். பரவாயில்லையே, அந்த வீடியோ நான் ஒரு நல்ல வீடியோ போல இருக்குது, அதான் ஒரு வியூவர்ஸ் வந்து டவுன்லோட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த டவுன்லோட் ஆப்ஷனில் ஒரு பிக் அப்டேட் வந்திருக்கு. இந்த அப்டேட் உங்களுக்கு வந்துருச்சா இல்லையா அப்படின்னு இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு கீழே மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, வாங்க பார்ப்போம். நம்ம சேனலில் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் யூடியூபோட அப்டேட்டு, யூடியூப் வியூஸ் இன்க்ரீஸ், சப்ஸ்கிரைபர் இன்க்ரீஸ், இந்த மாதிரி விஷயங்கள் தெரிஞ்சுக்கலாம். அது மட்டும் இல்லை, நம்ம ஜாயின் பட்டனில் ஜாயின் பண்ணல அப்படின்னா கீழே ஜாயின் பட்டன் இருக்குது, நம்ம மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே, வாங்க பார்ப்போம் என்ன அப்டேட் அப்படிங்கிறத. ஓகே நண்பா, நம்ம இப்போ செல்வா விளாக்னு போட்டு சர்ச் பண்ணியாச்சு. இதுவும் நம்மளுடைய சேனல் தான். இந்த சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணணும்னா பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ நான் சேனலை ஓப்பன் பண்ணியாச்சு. இது மாதிரி எந்த சேனலை வேணாலும் நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கோங்க. எந்த சேனலை ஓப்பன் பண்ணாலும் பிரச்சனை இல்லை. பிளேலிஸ்ட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. பிளேலிஸ்ட், உங்களுக்கு பிடிச்ச பிளேலிஸ்ட், ஒரு வியூவர்ஸுக்கு எனக்கு இந்த பிளேலிஸ்ட் பிடிக்குது அப்படின்னு வச்சுக்கோங்க. இதில் கிட்டத்தட்ட 117 வீடியோஸ் இருக்குது. 117 வீடியோஸ் இருக்குது இதில் டோட்டலாக. இதில் வந்து இந்த மாதிரி ப்ளே, ஷஃபிள் இதெல்லாம் வந்து ஏற்கனவே வந்த அப்டேட். ஓகேங்களா, இதில் ஷேர் ஆப்ஷன் இருந்துச்சு. இப்போ புதுசாக இதில் டவுன்லோட் ஆப்ஷன் ஒன்று கொடுத்துருக்காங்க. இந்த டவுன்லோடை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த பிளேலிஸ்ட்டில் உள்ள 117 வீடியோவும் அப்படியே டவுன்லோட் ஆகும். ஒரு வீடியோ 2 வீடியோ டவுன்லோட் ஆகாது, 117 வீடியோவும் அப்படியே டவுன்லோட் ஆகிரும் அந்த பிளேலிஸ்ட்டில் உள்ள அத்தனை வீடியோவும். ஓகேங்களா, முன்னாடியெல்லாம் ஒவ்வொரு வீடியோவுக்கு தான் டவுன்லோட் ஆப்ஷன் கொடுத்துருந்தாங்க, இப்போ வந்து பிளேலிஸ்ட்டுக்கே கொடுத்துட்டாங்க. அது மட்டும் இல்லை, இந்த சாதாரணமாக இன்னொரு விஷயமும் கொடுத்துருக்காங்க, லூப்பும் கொடுத்துருக்காங்க. ஷஃபிள் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த இடத்துல லூப் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இந்த லூப்பை ஃபஸ்ட்டு தடவை கிளிக் பண்ணிங்கன்னா 1, அடுத்த தடவை கிளிக் பண்ணிங்கன்னா 1. ஓகே, இந்த ஷஃபிள் ஆப்ஷனும் உங்களுக்கு வந்துருச்சா, இது லூப் ஆப்ஷனும் வந்துருச்சா அப்படிங்கிறதையும் பார்த்துக்கோங்க. இது ஷஃபிள் ஆப்ஷனை கொடுத்தீங்க அப்படின்னா அப்படியே வீடியோ ஷஃபிள் ஆகி வரும். ஓகேங்களா, ஓகே, இந்த அப்டேட் உங்களுக்கு வந்துருச்சா இல்லையான்னு பாருங்கள். என்ன ஒரு ரீசன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, திடீர்னு யாராவது தெரியாமல் பார்க்குற வியூவர்ஸ் வந்து எல்லாருக்கும் எல்லாம் தெரியும்னு சொல்ல முடியாது. பார்க்குற வியூவர்ஸ் வந்து தெரியாமல் இந்த டவுன்லோட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டாங்க அப்படின்னா உங்கள் பிளேலிஸ்ட்டில் ஒரு 200 வீடியோ இருக்குது அப்படின்னா 200 வீடியோவும் அவங்கள்ட்ட டவுன்லோட் ஆகி சேவ் ஆயிரும். அப்போ உங்களுடைய 200 வீடியோவும் நிறைய சஜெக்ஷனில் போகிறதுக்கான வாய்ப்புகள் மேபி நிறைய இருக்குது. அது மட்டும் இல்லை, நம்மளுடைய வீடியோக்களை நம்மளே ஆஃப்லைனில் பார்க்கணும், இந்த மாதிரி டவுன்லோட் பண்ணி வச்சு பார்க்கணும் அப்படின்னா நம்மளுடைய பிளேலிஸ்ட்டில் உள்ள வீடியோவை டவுன்லோட் பண்ணி வச்சு நம்மளுமே எல்லா வீடியோக்களையும் பார்த்துக்கலாம். அதனால் எந்த பிரச்சனையும் இல்லை. ப்ளஸ் இதில் இப்போ இது ஆட் டு பிளேலிஸ்ட்டில் ஆட் பண்ணுறதுக்கான ஆப்ஷனும் கொடுத்துருக்காங்க. ஒரு அருமையான அப்டேட் அப்படின்னு சொல்லணும். அது மட்டும் இல்லை, இந்த ஷஃபிள் ஆப்ஷனை கொடுத்து நம்ம பார்க்குறோம் அப்படின்னம்னா திரும்ப நம்ம வந்து வெளியில் பிளேலிஸ்ட்டுக்கே மறுபடியும் வரணும்னா மேலே ஒரு ஆரோ மார்க் கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல இந்த ஆரோ மார்க்கை கிளிக் பண்ணோம்னா மறுபடியும் வந்து நம்ம பிளேலிஸ்ட்டே ஓப்பன் ஆகிடுது. ஒரு சூப்பரான ஆப்ஷன். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்கள் யாராவது யூடியூபர்ஸ் இருந்தாங்கன்னா, பிகைனராக இருந்தாங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் இந்த மாதிரி அப்டேட்லாம் தெரிஞ்சுக்குவாங்க. அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி. வாழ்க தமிழ்.